தெரியல, கடிக்கல, கசந்து இருந்து கிடக்கும்னு விட்டேன். ஞானசேகர சங்கரனை ஐயாட்ட வந்து விட்டோன்னா அவர் பேசுறதுக்கும் பேசுறதும் சரியா இருக்கும். இதுதான் இந்த மிஷினரிகள் பண்ணுற ஊழியங்களில் இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கும், இதெல்லாம் ஆட்கள் இருக்கா இல்லைன்னு தெரியல. அங்கே விட்டுருக்கலாம், தட்டுமாக்கதா ஒரு ஆள் வரும். அங்கே இருக்கு. ஞானசேகர் ஒத்தையில இருக்கான், பயந்துறாங்க. ப்ரேயர் பண்ண அந்த சங்கரன் அவங்க அனுப்புனாங்க. அது நாங்கள் வந்திருக்கோம். 7 மணிக்கு தானே சொன்னேன். 7 மணிக்கு ஜெபம் பண்ணுவோமா? சரி. வாங்க. என்னன்னு ஜோம் பண்ணிடுமா? இங்கே வாங்க, இங்கே என்ன ஜோம் பண்ணிடுவோம். நீங்கள் வரல ஜோம். வரலையோ? கரண்ட் இல்லையோ? கரண்ட் வீட்டுக்கு வரல, நேத்தைக்கு போனது, இன்னும் காணல. வெளியில இருக்கேன். தெருவில் எரியுது. தெரு லைட் எரியுது. வாங்கலாம், ஒரு ஜோம் பண்ணிடுவோம். ஜோம் பண்ணிடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு இறக்கம். நீங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? நாங்கள் வந்து 2 பையன்மாரு, அவனே பொண்ணு கட்டி குடும்பாவி. அங்கே பொண்ணு கிடத்துல இன்னைக்கு ஒருத்தன் வந்தேன், வந்துட்டு போனானு இங்கே ஒன்றும் தெரியல. சரி, எல்லாரும் இயேசுவை நேசிங்க. நான் ஒரு ஆளும் தான் போகிறது. நீங்கள் ஒரு நாள் தான் போகிறது. ஐயா வர மாட்டாங்களோ? இவங்க அண்ணாருக்கு அந்த கூரை இல்லை. அப்படியா? நீங்கள் அந்த குறையா? ஆமாம், தண்ணி எடுக்க வந்தது. இயேசுவை நேசிங்க, இயேசுவை நேசிங்க. தெரியாதா? சரி. அவங்க இந்த இதுக்கு சர்ச்சைக்கு போகாது. அப்படி உங்களுக்கு என்ன காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணணும்? உங்களுக்கு எனக்கு வந்து காரியங்களுக்கு இதெல்லாம் பண்ண நிறைய கதைகள் உண்டு. சரி, மொத்தத்தில் வேண்டுதல் பண்ணிடுவோம். மொத்தத்தில் இளையதான் பொண்ணும் கட்டி அங்கே கோதையார் பக்கம் இன்னைக்கு வந்துட்டு போனோம். இங்கே ஒன்றை தெரியாது. நான் கீழே கடைக்கு போனதுக்கு பிறகு வீட்டில் உண்டு. அது ரொம்ப அழகானல. அவனுக்கு ஒரு பெட்டை கொஞ்சம் உண்டு. அது 2 வயசாக போகுது. மற்ற மூத்தவனுக்கு வந்து 9 வயசாகுது. அவன் கல்யாணம் ஆகி அவன் இங்கே கிடக்காம அவளுக்கு இடத்துல தாமசத்துக்கு போய் இப்போ அவளும் வந்து அவனை விட்டு பிரிஞ்சு அவள் வேற கல்யாணத்தில் ஜாமனும். சரியா? சர்வ வளமுள்ளங்கள் ஆண்டவரே, தர்மியான தாயார் சந்திக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏராளம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளையுடைய வருத்தங்கள், நம்முடைய பிள்ளைய கவலைகள், நம்முடைய பிள்ளையுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இயேசுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கொடுங்க. இயேசுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் வரட்டும். இயேசுடைய பிள்ளைகளை ரட்சிங்க. இயேசுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்முடைய பக்கமாக இழுத்துக்கொள்ளுங்க. கல்வாரி சிலுவையிலே இந்த பிள்ளைகளுக்காக நீ ஜீவன் கொடுத்துருக்கிறீர். அவருடைய ஆத்மா விளையாடப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கிறீர். அவருடைய ஆண்டவர் வாழ்க்கையிலே
அந்த பையன்மாருக்கு ஆண்டவரே பேத்திகளுக்கு பேரனுக்கு ஆண்டவரே அருமையான 2 பையங்களுக்கு ஒரு பையங்க வந்துட்டு அவங்க எப்படி போனாங்கன்னு ஆண்டவரை கவனிச்சுக்கிடுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. பத்திரமாக போய் அவங்க ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்க உதவி செய்யுங்க. தாயார் தங்கி இருக்கிற இடத்தையும் ஆசீர்வைங்க. இந்த இடத்துல நம்முடைய மகிமையின் பிரசனம் ஒதுக்கட்டும். ஏசு இந்த உலகத்தில் பெத்லகேமில் பாலகனாக பிறக்கும்போது இரட்சகராக வெளிப்பட்டீங்க. இனி இந்த வல்லமை உள்ள ஆண்டவரை வரப்போகிறீங்க. நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தும் இருதயத்தில் இடம் கொடுத்து பரிசுத்தமடைய உதவி செய்யுங்க. பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற உதவி செய்யுங்க. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட உதவி செய்யுங்க. நியாய தீர்ப்பிலும் தப்ப உதவி செய்யுங்க. கர்த்தர் மீட்பெருமாய் இரட்சகரை ஆண்டவரை சொந்தரித்து நேசித்து ஒரு நாள் ஜெபம் பண்ணி துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. நேயகருக்கு வெளிச்சமாக காட்டுங்க ஆண்டவரே. மனுஷர் உங்கள் நற்கரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை மயப்படுத்தும் வெளிச்சம் பிரகாசிக்கணும். வெளிச்சமே காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளை எப்பொழுதும் கர்த்தர்கள் மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. நம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் நம்முடைய பிள்ளையுடைய வாயில வரட்டும். நம்பிக்கையான வார்த்தைகள் வரட்டும். விசுவாச வார்த்தைகள் வரட்டும். கர்த்தர் என் மேப்பராக இருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை தாங்க. இவளை நம்முடைய அன்பு கருத்தினால நம்முடைய பிள்ளையோட குடும்பத்தார் எல்லாரையும் ஆசீர்வங்க. இந்த இடத்துல நிற்கிற அந்த ஐயாவையும் ஆசீர்வங்க. தொடுங்க. ரட்சிங்க. இயேசுவே என் ரட்சகரை மீட்பர்னு சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் பற்பாதம் அடைந்து கஞ்சி ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வராதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரமா. வாங்கண்ணே, கூட்டத்துக்கு வாங்க. நாங்கள் கூட்டம் நடத்தோம். இது கிணறு எப்படி 8-10 லட்சம் இல்லை? ஆ, ஆளும் ஒரு பாட்டு இருக்க. தண்ணி கீழே கிடக்கு. ரொம்ப எட்டி பார்த்து நம்ம உள்ள விழுந்துடும் உங்களுக்கு. ரொம்ப எட்டி பார்த்துறாங்க. லேசாக எட்டி பார்த்து விட்டுட்டேன். ஆனால் ஆழம் போயிட்டே இருக்கு. பார்த்து பார்த்து 2 வரையும் பார்த்துட்டு அங்கே வீடு இருக்கான். இதுக்கு அங்கே நிறைய வீடு இருக்கான். அங்கே போகிறதுக்கு நேரம் இல்லைன்னாங்க. நேரம் இருக்கு. நமக்கு 7 மணிக்கு தானே மீட்டிங். சோபா வீடு எங்கே இருக்கு? சோபா வீடு நான் தான் அங்கே ஆள் இல்லையோ? அந்த ஐயா மட்டும் இருந்தாங்க. வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியா? சரி. ஆண்டவரே ஸ்தோத்திரமா. சார் இப்படி மிஷனரி பணித்தளத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. மிஷனரி பணித்தளத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. பீகார், ஒரிசா, ஜம்மு இந்த மாதிரி இடங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். இனி இப்படி தான்ட்ட சாமல்ல. இனி இந்த மாதிரி இடந்தாங்க போட அப்படின்ட்டு மண்டை ஓடு மாதிரி இருக்கும். இல்லை எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவர் கரடி வரேன்னு சொன்னார். அந்த கரடி அவர் பையனை கடிச்சு விட்டான். காலில் கடித்து காலு நடக்க முடியாமல் 2 மாதம் ஆச்சான். ஆமாம் ஆமாம், கரடி துரத்தும்ல. ஒரு கம்பு இருந்தால் 2 விளாசலாம். வீடும் இப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே போனால் அது வீட்டுக்குள்ளே வந்துடும். என்ன மழை வந்துச்சுன்னா ஜோராக இருக்கும். ஜோமினிட் போய்ட்டு வா. முன்னாடி வண்டியில் வந்தேன். அப்படி நாங்கள் ஒரு ஜோமினிட் போயிடுறோம். இன்னும் அந்த பக்கம் போகணும்ல. நீங்கள் யாரெல்லாம் இருக்கியா? நாங்கள் 3 பேர் தான். அண்ணா வராங்க. வந்துட்டாங்களா? சரி, சந்தோஷம். நான் ஒய்ஃபு சின்ன பொண்ணா? சரி, கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். நாங்கள் தாய் இல்லாமல் 5 வயசில் கஷ்டப்பட்டு இருந்தேன். ஒரு போடிங்களோடு சேர்த்தாங்க. அங்கே இருக்கும்போது ஒரு பையன் அடிச்சு விட்டான். அப்போ தான் நான் சாவணுன்னு போனேன். அப்போ தான் இந்த ஆண்டவர் வந்து நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு காப்பாற்றினேன். இந்த காரவனை லேசாக ஒதுக்கி விட்டுருங்க. அப்படியா? இந்த சைடு சரி, வண்டி வருமா போ? ஆமாம், வண்டி இந்த பைக்குகள் வந்து பைக் வேணா ஓரமாக தானே விட்டுருந்தது இல்லையா? டோர் திறந்து வச்சிருக்காரு. சரி, நீ ஒதுக்கி விட்டு வரையா? இப்போ கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டார். மேலே ஏற்றி விடுண்ணா. இல்லை, அதுக்கு தான் போட அடிச்சிட்டு இருக்கேன். கரண்ட் திறந்து வச்சிருக்கேன். கொசுலாம் கடிக்கும். அப்படியா? அவனுக்கு கொசுன்னா என்னன்னு தெரியாதுல்ல. அவனை கடிக்காதோ? கொசுன்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. மழை போட்டுட்டு மழையில் கொஞ்சம் நனைஞ்சாதானே நல்லது.
கூலாக இருக்கும். வெக்கையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? மழையில் நனைஞ்சாலும் நல்லாயிருக்கும். நீ என்ன வேலை பார்ப்பீங்க? நான் பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக பெயிண்ட் வேலை இல்லை. அப்படியா? எந்த ஊர் போய்யா? எல்லாருக்கும் போகுது. எல்லோரும். நீ கான்ட்ராக்டா? இல்லை, கான்ட்ராக்ட் கிடையாது. கான்ட்ராக்ட் எடுக்கவங்க கூட போயிடலாம். அவங்க கூட போகும். நீங்கள் கொடுத்துக்குறீங்களோ? இல்லை, நான் வந்து வருஷ வரப்புக்கு அந்த முக்கியமானவர்களுக்கு மட்டும் இருக்கலாம். இப்போ நாங்களாம் வந்திருக்கோம், வாங்கலாம். சரிப்பா. நல்லா அதாவது எங்கள் எல்லோரும் அனுபவம் இருக்கும், நல்ல வார்த்தைகள் கிடைக்கும், சரிப்பா. நல்ல பாட்டெலாம் பாடுவோம். வாங்க. சரி. இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு 5 பேர் வந்திருக்கோம். 5 பேர் வந்திருக்கோம். வண்டிக்குள்ளே ஒரு ஆள் இருக்கார். சரி சரி அவரும் என்ன மாதிரி நல்ல இது அனுபவத்தை சொல்லுவார். சரி. உங்களுக்கு கேட்டால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். வரணுமா? வேண்டுதல் தான், ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா. கரண்ட் இருந்தால் தானே இருக்க முடியும்ல? கரண்ட் தான் விளையாடி இருக்க முடியும். இங்கே எங்களுக்கு இந்த தெருவு மட்டும் தான் கரண்ட் கிடையாது. அதான் போட மாட்டோம். அங்கெல்லாம் இருக்குது. அங்கே எங்களுக்கு பீஸ் போயிருக்கு. தெரு லைட் எரியுது. அதான் தெரு லைட்டுக்கு அது தண்ணி லைனு. மொத்தம் 3 பீஸ் போட்டிருக்காங்க கீழே. ஏமா தோத்துறோம். இந்த சங்கரனையா ஊழியத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம். இதான் என் மகன். அப்படியா? சரி. என்ன படிக்காமா? 6th. சரி. வண்டி திருப்பி விட முடியலையோ? சரி, நீ ஜாமன்ல ஜாமன்ல மழை வருது நினைக்க. என்ன மழை பெய்யுதோ? இங்கே நமக்கு ஒன்றும் பெய்யல. மேலே கூரை இருக்கோ? யார் வாங்க. இங்கே நின்று விடுமா, அங்கே உள்ள வரணுமா? சரி. நம்ம மழையும் வருது. பூனை அத்து பிடிங்கிட்டு போகுது. யாரோ புது ஆட்கள் வருது. சரி, எப்படி ஹாப்பியாக இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம்? வருத்தங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட வச்சிருங்க. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எதுக்கும் கலங்காதீங்க. நம்ம ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து நமக்கு என்னன்னாலும் செய்வார். ஏன்னா நமக்காக அவர் வந்து சிலுவையை சென்று பாவத்தை சுமந்து நம்ம பாவத்தை சுமந்து நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னே அவர் இருக்கார். ஒருத்தர் நமக்கு என்ன துன்பம் இருந்தாலும் அவர் பொறுக்க முடியாது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆயத்தம். இந்த உலகத்தில் நம்ம சாப்பாடு இல்லை. நான் வந்து 5 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. சாப்பாடு கூட இதுவரைக்கும் என்ன கைவிடலை. போர்டிங்கில் படித்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இது வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கு. ஒரு வசனம் உண்டுல்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. அப்போ இன்றைக்கி நமக்கு இந்த பைபிளில் உள்ள வசனங்கள்லாம் கற்றுக் கொடுக்காரு. கற்றுக் கொடுத்து நீ பரிசுத்தமாக இருக்கணும், என்ன மாதிரி நீ பரிசுத்தமாகணும், என்ன என்கிட்ட எல்லாம் கேட்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நம்மளை இந்த உலகத்துக்கு மட்டும் படைக்கலை. நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அந்த இடத்துல நம்மளை சேர்த்து நித்திய காலமாக அவர் நம்மளை வாழ வைக்க போகிறார், சந்தோஷப்படுத்த போகிறார். அதுக்காக நம்ம அவர் தொழுது கொள்கிறோம், அவர் வணங்குறோம், அவர் ஆராதிக்கும். சரியா? மகா மட்டும்தான் நம்ம அவர் பண்ணணும். நீங்கள் எல்லாம் உழைச்சி சம்பாதிக்க. சரி, கூட்டத்துக்கு வாங்க, எல்லாருமே வாங்க. இதில் தானே சங்கரனையா வீட்டில். சரி வாங்க, ஜோமனிருமா தமிழ்ல. உங்களுக்கு என்ன காரியங்கள் தான் ஜெபம் பண்ணணும், ஜெப குறிப்பு தேவைகள் இருந்தால் சொல்லுங்கள். ரசிக்கப்பட்டவங்க அவங்க இதுக்கு. நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, பாப்பா ரசிக்கப்பட்டிருக்கியா? ஆமாம், என்ன ரசிக்கப்பட்டது இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவர் நமக்கு ரட்சிப்புக்குள்ள. பைபிள் வேத புத்தகம் இருக்குல்ல, பைபிள்லாம் இருக்கு. பைபிள் வாசிப்பீங்களா? டெய்லி காலையிலே பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி, நைட்டும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி. இன்னும் அப்பாவுக்காக நல்லா நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் ப்ரே பண்ணுறது தான் ஏசப்பா ஆண்டவர் தேடணும், கேட்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதை ஏசப்பா கேட்டு அவங்களுக்கு நினைச்சுவாங்க, ஆசீர்வாதம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆசீர்வாதம் நடத்துவாங்க. என்ன
பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்ல, ஆமாம். ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெறணும். அதனால நல்லா ஊக்கமாக ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் நல்ல ஆண்டவரே, தர்மையான பரிசுத்தமான நாளுக்காக தோற்றலையா, தர்மையான குடும்பத்தின் மத்தியில் நாங்கள் ஒரு திருமணத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, திருமணி மட்டுமாக தர்மையான குடும்பத்திற்கும் அந்த தர்மையான மகளுக்கும் நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, பாதுகாப்புக்காக ஆண்டவர் நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வைக்கிறோம் திருவிழா இறக்கமாக ஆண்டவரே, தர்மையான தாயாக தகப்பனாரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக மக்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க மாற்ற முடியாது இருக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துன்மார்களுடைய ஆலோசனை நவாமலும், பாய்வேட வழி இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி வேதவசனம் சொல்லுகிற ஆண்டவரே, தகப்பன் இரவும் பகலுமாக நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவத்தை நிறையான அடியாக பெற்றுக்கொள்ள நாமத்தை மையப்படுத்த திருமணத்தை நோக்கி பார்த்தோட இவர்களுக்காக கல்வாரி சிறுவிலை சிந்திய தூய்மையான ரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கிருபையை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம். ஐயாருக்காக ஜெபிக்கிறோம். சோத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாச வாழ்க்கையாக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டு தொடர்ந்து ரட்சிப்பின் பாதையிலே நம்முடைய வழியிலே கடந்து செல்ல அடுத்த தாயாரை பலப்படுத்தும், பயன்படுத்தும். ஆண்டவரை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு இம்பட்டு கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, 6வது படிக்கிற மகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் கிருபையும் கொடுத்து நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து தீர்க்காய் சொல்லுவாண்டி கிருபையை தாங்க. தீமைகள், ஆபத்துகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, தகப்பனே, வாலி வயதிலே உடைய நாமத்துக்கு வகையாக ஆண்டவர் உமக்கன்று சாட்சியாக ஜெபிக்க, உடைய சமூகத்தில் காத்திருக்க, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, உமோடு உறவாட, நாமத்தை மையப்படுத்த ஆண்டு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தர்மையான குடும்பத்தை முழுவதுமாக நாங்கள் உங்களுடைய திருக்கரத்துக்கெல்லாம் அர்ப்பணிக்கிறோம். இந்த தேவ பிரசுத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். ரத்தத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கையின் வியாசங்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருந்து நீரே குடும்பத்தின் தலைவராக, ஆலோசனை கர்த்தாவாக, வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, சமாதான புறமாக இருந்து இவர்களை ஆண்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்புரட்சருமாய் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தனாகிய ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரமா, ஸ்தோத்திரம். வாங்க, நீங்க நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். இருக்கட்டும். ஆமா, அது ஏன்னா இதுக்கு வந்திருக்கோம் மழை. சாமலையும் பார்த்து வாழை மிதிச்சுறாங்க. அது வாழ் வாழை மிச்சா வாழுங்க. என்ன உடனே கவியும் டேய் பாய். சரி, இறக்கம் ಏನು ನತ್ತೆಯ இறங்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏறதுக்கு தான் கஷ்டம். இப்படி இடத்துக்கு ஒரு நாள் வரல. இங்கெல்லாம் உங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் வரல. இப்படி வீட்டில் வந்து நடத்தின மாதிரி ஞாபகம் இல்லை. எங்கேயும் தள்ளி போகிறதுக்கு சர்ச்சுக்கு வந்திருப்போம். இது வரைக்கும் செஞ்சு ஊரை எழுதுனா ஆயிரக்கணக்கில் இருக்கும். நான் 1996 போயிட்டுருக்கேன். பைக்குன்னு இல்லை, திருப்பி இல்லாமல் இதில் திருப்பி இதில் கல்லெல்லாம் இருக்குது. போயிட்டு தான் வரணும். நான் உள்ள வேறேன். நீங்கள் அந்த பக்கம் வாங்க.